ஃப்ரெண்ட்ஸ், டுடே எபிசோட்ல குமரன், கங்கா, யமுனா, காவேரி வந்து பேசிக்கிறாங்க. போஸ்டருக்கு வந்து ஆள் கிடைச்சிச்சான்னு சொல்லிட்டு குமரன் வந்து இல்லம்மா ரொம்ப காசு அதிகமா கேட்கறாங்கன்னு சொல்றாங்க. யமுனா வந்து ஐடியா கொடுக்குறாங்க, நம்மளே ஓட்டிடலாம், நம்மளுக்கும் கொஞ்சம் ஜாலியா இருந்த மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்றாங்க. காவேரி இது நல்ல ஐடியாவா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. காவேரி வந்து யமுனா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு நிவின் வந்து அவங்க கிட்ட சகஜமா பேசுறானான்னு சொல்லி கேட்கறாங்க. ஆமாக்கா, எல்லாம் உன்னாலதான், ரொம்ப தேங்க்ஸ்க்கா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்றாங்க. அந்த பிளேஸ்க்கு ராகினியும் அஜயும் வராங்க. விஜயோட போட்டோ ஃப்ரேம் மாட்டிருக்கனால அஜயோட போட்டோ ஃப்ரேமை மாட்டணும்னு சொல்லிட்டு ராகினி நினைக்கிறாங்க. இந்த செவருல நம்ம 2 பேர் சேர்ந்து இருக்கமே பெரிய போட்டோவா போடுவோம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யமுனா வந்து சொல்றாங்க, மாமா போட்டோ போட்டதுக்கு உன்னை திருஷ்டி பொம்மை வைக்க சொன்னால கடவுளே நினைச்சிருக்காரு, அதான் அவங்க போட்டோ வைக்கிறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க. ராகினியை வந்து அசிங்கப்படுத்துறாங்க. ராகினி வந்து டென்ஷன் ஆகி அங்க வந்து போயிடுறாங்க. விஜய் வந்து காவேரி வந்து நினைச்சு பாக்குறாரு. அவங்க தாத்தா சொன்னதை நினைச்சு பாக்குறாரு. காவேரி வந்து மனசுல நினைக்கிறத எக்ஸிக்யூட் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அந்த பிளேஸ்க்கு வராங்க. அவங்க டிபியை பார்த்து எத்தனை பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. விஜய் வந்து அவரோட லவ் காவேரி கிட்ட சொல்ல ட்ரை பண்றாரு. குமரன் வந்து அந்த டைம்ல போஸ்டரோட கிராஸ் பண்றாரு. காவேரி வந்து என்னங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் எங்க அம்மா வீட்டுல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. விஜய் ஓகே சொல்றாரு. கங்கா வந்து பச ரெடி பண்றாங்க. உங்க மாமா மட்டும் போய் ஒட்டிட்டு வந்துட்டோம்னு சொல்றாங்க. யமுனாவும் காவேரி எல்லாருமே போவோங்க, அப்பதான் ஜாலியா இருக்கும், மாமாக்கும் பேச்சு துணைக்கு ஆள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தேங்க்யூ.